Hi friends, welcome to VPowerS Mathematical Institute. உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த 25 out of 25 கொஷின்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அதில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் தான் கூட்டு வட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் பார்த்தோம் இல்லைங்களா, பர்சன்டேஜ்க்கு அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோமா. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்பைன் பண்ணி கூட்டு வட்டி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கூட்டு வட்டியில முக்கியமா நம்ம ஃபார்முலாஸ் தான் அப்ளை பண்ண போறோம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. A equal to P into 1 plus R by 100 whole power n. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. வாட் இஸ் P அப்படின்னா பிரின்சிபல் அண்ட் n நம்பர் ஆஃப் இயர்ஸ், Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், Aன்றது அமௌண்ட். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இது வந்து என்னன்னா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. இது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து தான் அமௌண்ட். அப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CI ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போற ஐடியா. ஆக்சுவலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நேரடியாக ஃபார்முலா இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம அமௌண்ட்டுக்கு தான் கண்டுபிடிப்போம். அமௌண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம இந்த ஐடியாலஜியை தான் யூஸ் பண்ண போறோம். சரி வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலா அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரியா, எல்லாரும் இந்த ஃபார்முலாவை நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பார்த்ததுனால இது எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம்ல கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் தான். ஸோ ஒரு வேர்ட் ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வந்து பிரின்சிபல் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, n என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால நான் டைரக்டா வாட் இஸ் பிரின்சிபல் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க பாருங்க அட் த எண்ட்ல அந்த வேர்ட் ப்ராப்ளத்துல நம்ம வந்து ஒரு முக்கியமான டயலாக கவனிக்கணும். அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்றாங்களா, இல்ல ஒரு வருஷத்துக்கு 2 டைம் கால்குலேட் பண்றாங்களா, இல்ல ஒரு வருஷத்துக்கு 4 டைம் கால்குலேட் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து நம்ம வேற வேற ஃபார்முலா வச்சிருக்கோம். அதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா. அதனால தான் ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்ளம் ஒரே கேட்டகரியில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, அதனால இந்த காம்பவுண்டட் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்களான்னு கொஸ்டின்ல செக் பண்ணி காம்பவுண்டட் இயர்லினா இந்த ஃபார்முலாக்குள்ள நம்ம நேரடியாக போயிடலாம். அடுத்து 4th கொஸ்டின் 5th கொஸ்டின் பார்க்கும்போது ஹாஃப் இயர்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம அந்த 2 கொஸ்டினுக்கும் வேற ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதனால பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் n அண்ட் காம்பவுண்டட் இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி அப்படின்றத நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் வேர்ட் ப்ராப்ளத்துல இருந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இந்த ஃபார்முலாக்குள்ள நம்ம போகணும். சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் இயர்லின்னு கொடுத்திருக்காங்க, அதனால நம்ம இந்த ஃபார்முலாக்குள்ள போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன சொல்லிருக்காங்கன்னா 4000 into 1 plus what is rate of interest பாத்தீங்கன்னா 5%. so 5 by 100 and n என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. this is our amount. இங்க 4000 நம்ம போட்டுக்கலாம். so this is equal to 4000 into first நம்ம இந்த bracket வந்து சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 5 வந்து 100 ஆல நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 1 5s are 5 and 100ல 25s இருக்கும். so அதனால இது என்ன ஆகுதுன்னா 1 plus 1 by 20 the whole power 2. இப்போ இந்த 1 plus 1 by 20க்கு LCM எடுத்துக்கலாம். அப்படின்னா 4000 into
20 plus 1 இது என்ன ஆகும்னா 21/20 the whole square னு மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 4000 into 21/20 into 21/20 சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க என்ன ஹோல் ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இங்க இருக்கிற ஒரு 0 அண்ட் இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் 1 2s are 2, இது வந்து 22s are 40, and again 1 2s are 2, இது வந்து என்னன்னா 10 2s are 20. so what are the numbers in the numerator பாத்தீங்கன்னா denominatorல எல்லா நம்பரையும் கேன்சல் பண்ணிட்டோம். நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 into 21 into 21. 21 into 21 என்ன நமக்கு 441 இல்லைங்களா. 21 into 21 இங்க ஒரு 0 இருக்கிறதுனால அப்போ 4410 இதுதான் நமக்கான டோட்டல் அமௌண்ட். அமௌண்ட்ன்றது என்னது பிரின்சிபல் வித் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் ஆட் ஆகிறது தான் இந்த அமௌண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். நமக்கு தேவை என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். வாட் இஸ் அவர் ஒரிஜினல் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் சார் அமௌண்ட்ன்றது 4410 minus what is our principal naaka 4000. so 4410 minus 4000 na நமக்கு என்ன கிடைக்கும் 410. இதுதான் நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா புரிஞ்சுதா உங்களுக்கு. ஃபார்முலா இயர்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் a ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஆஃப்டர் ஃபைண்டிங் a நம்ம என்ன செய்யறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் a minus p amount minus principal subtract பண்ணும்போது நமக்கு 410. இங்க ஆப்ஷன் பாருங்க A is the correct answer. சரியா. இப்போ செகண்ட் क्वेश्चन சிமிலர் ப்ராப்ளம் தான். தேர்ட் क्वेश्चனும் சிமிலர் ப்ராப்ளம் தான். சேம் ஐடியா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். நீங்க வேணா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்டாப் பாஸ் பண்ணிட்டு நீங்க அதை வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चனுக்கும் the same formula தான். a equal to p into 1 plus r by 100 the whole power n. so what is our principal அப்படினு பாத்தீங்கன்னா a equal to 3200 into 1 plus rate of interest 2.5 by 100 and the whole power n n equal to 2. சரியா வாங்க இதை சிம்ப்ளை பண்ணிடலாம். and 3200 into இது என்ன பண்ணிக்கலாம்னா 1 plus 2.5 ன்னு இருக்கு இல்லைங்களா. இங்க 2.5 நம்ம 10/10 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10/10 பண்ணீங்கன்னா 25/1000 அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். and the whole power 2. சோ இப்போ என்ன பண்ணலாம் 3200 இங்க LCM எடுத்தீங்கன்னா 1000 plus 25 1025/1000 the whole square. சரிங்களா 1025/1000 the whole square. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2 டைம்ஸ் எழுதிக்கலாமா. so 3200 into 1025/1000 into 1025/1000. so இதுல 20 இந்த 20 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதை வந்து சிம்ப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எந்தெந்த காமன் டிவைசர்ல சிம்ப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 32 into 1025 into 1025 divided by இங்க ஒரு 10 இங்க ஒரு 1000 இருக்கு இல்லையா. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 140 வந்துடும். சரியா சரி இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம்னா எந்தெந்த 25 டேபிள்ல 5 டேபிள்ல நம்ம சிம்ப்ளை பண்ணிட்டு நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நீங்க இது என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு சிம்ப்ளை பண்ணி பாருங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 3362 divided by 10000 நமக்கு கிடைக்கும். இதுல 40 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 3362 கிடைக்கும். சரியா சரி இப்போ இது வந்து நமக்கான அமௌண்ட் ஆன்சர். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் CI தான் வேணும். CI னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அப்படின்னா நமக்கு என்ன பாருங்க
அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் சொல்லும்போது CI இங்க அமௌண்ட் வந்து 3200 மைனஸ் 3362 மைனஸ் 3000. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 3200 போட்டிங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணும்போது you will get 162. சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா B is our correct answer. சரியா? இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் n = 2. வாங்க அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். n = 5000 into 1 plus rate of interest வந்து 12%. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 5000 1 plus 12 by 100 and n = 2. சரியா? சரி இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுல 5000 into 12 by 100 வந்து ஈஸியா நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம் 4 டேபிள்ல. அப்ப என்ன கிடைக்கும்னா 1 plus 3 by 3 4s are 12 and 100 ல என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 25 இருக்கும் இல்லைங்களா? So இப்போ 5000 into 1 plus 3 by 25 the whole power 2 5000 LCM எடுத்துக்கலாம் 25 plus 3 28 by 25 whole power 2. So 5000 into 28 into 28 by 25 by 25. So இப்போ நம்ம இத வழக்கமா காமன் நம்பர்ஸ் எலிமெண்ட்ஸ்ல கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா சோ நமக்கு என்ன கிடைக்கும்னா அப்படினு பாத்தீங்கன்னா 6372 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் நமக்கான ஆன்சரா கிடைக்கும். சாரி 6272 நமக்கு கிடைக்கும். இதுதான் அமௌண்ட். சோ இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன செய்ய போறோம் அப்படினா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அதாவது 6272 மைனஸ் 5000 நம்ம போட போகிறோம். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1272 ஆப்ஷன் சி தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சரி இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி கான்செப்ட்ல 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அந்த 3 ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்து 4 5 வந்து ஹாஃப் இயர்லி கான்செப்ட் பார்க்க போறோம். ஹாஃப் இயர்லி அப்படின்னா என்னன்னா பாருங்க இங்க சிம்பிள் இங்க இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு இன்ட்ரோ듀ce பண்றேன். when compound interest is compounded half yearly அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா amount equal to 1 plus r by 200 the whole power 2n. இங்க a equal to p times 1 plus r by 200 the whole power 2n ஃபார்முலா. இது செகண்ட் ஃபார்முலா நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா the compound interest is compounded yearly. அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா a equal to p into 1 plus r by 100 whole power n பார்த்தோம். இங்க half yearly வருஷத்துக்கு 2 தடவை நமக்கு compound interest ஆட் ஆகுது. வருஷத்துக்கு 2 தடவைன்னு சொல்லும்போது இங்க 2n இங்க 200. சரிங்களா? இப்போ நம்ம fourth question பார்க்கலாம். p equal to 5000 rate of interest 4%, n equal to 1/2 half yearly அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த வேர்ட் தான் நமக்கு முக்கியம். n வந்து ஃபிராக்ஷனோ இல்ல வந்து முழு நம்பரா இருக்கோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க இயர்லியா ஹாஃப் இயர்லி இதுக்கும் இந்த n வந்து ஃபிராக்ஷனா வர்றதுக்கும் சம்பந்தம் இல்லை.
n வந்து ஃப்ராக்ஷனாகவும் இருக்கலாம் இன்டிஜராகவும் இருக்கலாம். ஆனால் அந்த வேர்டு தான் முக்கியம். ஹாஃப் இயர்லியா நம்மளுக்கு வந்து அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா இல்லை இயர்லிக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா அப்படின்றதா மேட்டர். சரி, இப்போ பாங்க கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். a ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 into 1 plus இங்க half yearly கொடுத்ததுனால what is the rate of interest now 4/200 and the whole power 2 into what is our n அப்படினா n equal to 1/2 பாருங்க n equal to 1/2 னா இது mixed fraction இருக்கு இல்லையா, நம்ம இம்ப்ராப்பரா கன்வர்ட் பண்ணிக்கலாம். 2 into 1 2 2 plus 1 3/2 this is our n. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா 2 into 3/2 இதுதான் n நமக்கு. சோ இத சிம்ப்ளை பண்ணிடலாம். சோ 5000 into 4/200 இங்க என்ன கிடைக்கும் பாருங்க 1 plus 4/200 னா 1 4s are 4 5 4s are 20. அப்ப என்ன இருக்குன்னா இங்க 1/50 இருக்கும். அங்க பவர்ல பாருங்க இந்த 2 ஐயும் இந்த 2 ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படினா 3 கிடைக்கும். சரிங்களா? அப்ப இது என்ன ஆகுதுன்னா 5000 into இங்க இது என்ன பாருங்க 50 plus 1 51/50 மேல பவர்ல என்ன இருக்கு 3 இருக்கு இல்லையா, அப்ப 3 டைம்ஸ் நம்ம அதை எழுதிக்கலாம் 51/50 51/50. இப்போ ஒரு 0 இந்த 3 0 இருக்கு, இந்த 0வை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல கேன்சல் பண்ணிடலாம். then so 5 into 51 into 51 into 51 by 5 into 5 into 5. so இதுல ஒரு 5 வந்து நம்ம கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 1 இருக்கும். சோ அப்ப டோட்டலா நமக்கு என்ன இருக்குன்னா 51 into 51 into 51 by 25 தான் நமக்கு இருக்கு இல்லையா. இது நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 5306.04 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அதே கான்செப்ட் தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படினு சொல்ல போறோம்னா a அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் என்ன 5306.04 மைனஸ் அமௌண்ட் வந்து 5000. சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 306.04. ஓகேங்களா? ஆன்சர் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இருக்கு. அப்ப டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரி, இதே டைப் தான். இப்போ நம்ம 5th क्वेश्चन பார்க்கலாம். ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க. இங்க வாட் இஸ் our பிரின்சிபல் அப்படினா 8000. சரிங்களா? 8000 into 1 plus r equal to 10% இல்லையா, அப்ப 10/200 and 2 what is our n ன்னு பாத்தீங்கன்னா 2 into 1. இங்க ஒரு வருஷத்துக்கு தான் n equal to 1 year. 1 இயருக்கு நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு தடவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு நம்ம சொல்றோம். 6 மந்த்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்றோம் ஒரு வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். சோ அப்ப பாருங்க 2 into 1 2 தான். இங்க நம்ம ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1/20 அது என்ன ஆகுதுன்னா 8000 into 20 plus 1 21/20 the whole power 2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அதாவது 8000 into 21/20 into 21/20. சரிங்களா? ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ். ஒரு 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். and 1 2s are 2. இது வந்து என்னன்னா 42s are 80 and 1 2s are 2. இது வந்து என்னன்னா 22. சரிங்களா? அப்ப என்ன இருக்குன்னா இங்க 21 இங்க ஒரு 21 இருக்கு. அப்போ 20 into 21 into 21 21 into 21 என்னன்னா 441 441 into 2 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 8 அதாவது 20 into 441 நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ 20 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 and 2 4 2s are 8 8820. this is our amount. சோ இப்போ நமக்கு என்ன வேணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படினு சொல்லும்போது amount minus principal. சோ amount வந்து 8820 minus 8000. so answer is 820.
So this is our compound interest. Option என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A. A is the correct answer. சரிங்களா? சரி, இப்போ நம்ம next 5 questions பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம next set of questions பார்க்கலாம். இந்த next set of questionsல நம்ம இன்னும் ரெண்டு புது ஃபார்முலா பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா क्वेश्चंसல பாருங்க, principal amount, rate of interest for first year, rate of interest for second year. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the interest is compounded annually. compound interest வந்து annual தான் கனெக்ட் பண்றோம், but the interest is differ year by year. first yearக்கு ஒரு rate of interest, second yearக்கு ஒரு rate of interest, அதுபோல third yearக்கு ஒரு rate of interest. ஒவ்வொரு வருஷத்துக்கும் வேற வேற rate of interest இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். A equal to P into 1 plus R1 by 100னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இந்த R1ன்றது ஃபர்ஸ்ட் இயருக்கு, R2 by 100னா செகண்ட் இயரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், R3னா தேர்ட் இயரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை இயருக்கு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கோ அது வரைக்கும் நம்ம இந்த ஃபார்முலாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே n equal to 2, 1 and 2 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு நம்ம ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் n வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குது. பட் என்னன்னா இயர்லி கம்பவுண்டட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அதே ஃப்ராக்ஷன் டைப்பில் தான் பார்த்தோம், ஆனால் வந்து ஹாஃப் இயர்லி டைப்பில் பார்த்தோம் இல்லைங்களா. இங்கே வந்து ஃப்ராக்ஷன் டைப் இயர்லி டைப் இருக்குது. அப்போ இயர்லிலே வந்து ஃப்ராக்ஷன் டைப் வரும்போது ஒரு மாதிரி நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கிறோம். அப்புறம் இன்டிஜர் டைப் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபார்முலாக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா எல்லாரும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இங்கே ஃப்ராக்ஷன்னா என்னன்னா இது வந்து A, B, C மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான். அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டைப்ல இருக்கும்போது P 1 plus R by 100 பவர்ல A அந்த இன்டிஜர் பார்ட்டை வந்து நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் into 1 plus and the B by C இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா B into R rate of interest by C into 100. ஸோ இது வந்து என்னன்னா எப்பெல்லாம் compounded annually but n வந்து fraction type, mixed fraction type அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நேரடியா அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 206 வந்து ஃபர்ஸ்ட் டைப்ல இருக்கு, 207 வந்து நமக்கு வந்து இந்த செகண்ட் ஃபார்முலா டைப்புக்குள்ள வந்துரும், 208 செகண்ட் ஃபார்முலா டைப்ல தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலால ஒரு ப்ராப்ளம், செகண்ட் ஃபார்முலால ரெண்டு ப்ராப்ளம் போட போறோம். அண்ட் 209 210ன்றது என்னன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம், கடைசியா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 206ல இங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா பிரின்சிபல் 1 plus R1 by 100 into 1 plus R2 by 100. ஏன்னா 2 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்போ பிரின்சிபல் 30,000 into 1 plus ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7%, அதனால 7 by 100 into 1 plus செகண்ட் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 by 100. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் பாருங்க, 30,000 into LCM எடுத்தீங்கன்னா 107 by 100 into 108 by 100. சரியா? இப்போ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கிட்ட இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கணும், 3 4 6 6 8 வந்து நமக்கு ஆன்சரா கிடைக்கும். இது வந்து என்னன்னா அமௌண்ட் எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு A minus P னா 3 4 6 6 8 minus 30,000 இல்லையா. பிரின்சிபல் வந்து 30,000 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 8 6 0 6 minus 6 and 4. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 6 6 8. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் ஒன் வந்து ஃப்ராக்ஷன் டைப், n equal to A B B C டைப். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். 207
இப்போ ABC டைப் n equal to A B by C டைப் அப்படின்னா என்ன ஃபார்முலானா A equal to P into 1 plus R by 100 whole power A into 1 plus B into R by C into 100. சரிங்களா? சரி, இப்போ பிரின்சிபல் என்ன? செகண்ட் क्वेश्चनோட பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 10000 into 1 plus R by 1 plus rate of interest என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 8 by 100. இதுல n ஓட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா n வந்து என்னன்னா 2 3 by 4. n equal to 2 3 by 4. இப்போ a ன்றது என்ன அப்படினா a equal to 2 and b equal to 3, c equal to 4. So இந்த டேட்டால நம்ம என்ன பண்றோம்னா a b by c னா அதுக்கு ஏத்த கம்பேர் பண்ணி what is a b c எழுதிருக்கோம். So இப்போ a ஓட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2 into 1 plus b into r. b ன்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 3. rate of interest என்னன்னா 8 by c ன்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 4 into 100. சிம்பிளா? சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 10000 into இது வந்து என்ன அப்படினா 108 by 100 the whole square. இது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா 2 4s are 8 1 4s are 4. சரிங்களா? and இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் 1 2s are 2 50 2s are 100. so இப்போ LCM எடுத்தீங்கன்னா 50 plus 3 அதாவது என்ன ஆகுதுன்னா 53 by நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 50 53 by 50. so இத நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படினா 10000 100 ஓட ஸ்கொயர் வந்து 10000 10000 10000 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படினா அதனால தான் நம்ம அத சிம்பிளை பண்ணாம 2 டேபிள்ல சிம்பிளை பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம். so இது என்ன ஆகும்னா 10000 into 108 by 100 into 108 by 100 into 53 by 50. இது போல நமக்கு கிடைக்கும். so இந்த ரெண்டு ஜீரோ நமக்கு ஈஸியா கேன்சல் ஆயிடும். 4 ஜீரோ போய்டும். so இந்த ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 12363.84 நமக்கு கிடைக்கும். this is our amount. 12363.84 கிடைக்கும். so இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா a minus b, அதாவது 12363.84 minus 10000. சரிங்களா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 84.3632 2363.84 தான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட். இது எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B ல நமக்கு இருக்கு. அதுதான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இப்போ 207 என்ன டைப்போ அதே டைப் தான் நமக்கு என்ன தேர்ட் क्वेश्चन. தேர்ட் क्वेश्चन பார்க்கலாமா? டூ ஜீரோ எயிட்ல பாருங்க n equal to 2 1 by 2 டைப் இல்ல. அப்ப a equal to 2 b equal to 1 c equal to 2. இப்போ நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லிட்டோம். p into 1 plus r by 100 whole power a into 1 plus b into r into c into 100. இது ஃபார்முலா இல்லையா? சோ பிரின்சிபல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 4000 into 1 plus what is rate of interest அப்படினா 10 by 100. a ன்றது என்ன அப்படினா 2. சரிங்களா? and 1 plus b யோட வேல்யூ 1, அதனால r into 10 10 by c யோட வேல்யூ 2 2 into 100 200. இப்போ 0 கேன்சல் பண்ணிக்கலாம். and 1 by 20 and இங்க வந்து 0 கேன்சல் பண்ணலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா 4000 into 10 plus 1 11 by 10 the whole square. இது என்ன ஆகுதுன்னா 20 plus 1 21 by 20. சரிங்களா? சரி, இப்போ என்ன ஆகுது 4000 into 11 by 10 into 11 by 10
into 21/20. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 3 0வை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 2 2s are 4. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா 2. ஸோ இது எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6000. சாரி, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 11 11s are 121 into 21. அந்த 2 into 21 கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 into 21 42 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ 121 into 42 பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 5082. இதுதான் நமக்கான அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும், 5082. ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி, அதாவது 5082 மைனஸ் 4000. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 8 minus 0, 8, 0, 5 minus 4, 1. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1082 இஸ் அவர் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 different types of problems பார்த்துருக்கோம். காம்பவுண்டட், சாரி 3 இல்லை 4 நினைக்கிறேன். காம்பவுண்டட் இயர்லி, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, காம்பவுண்டட் annually, but year wise different rate of interest for every year. Third type, fourth one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n, compounded annually. n is mixed fraction type. இந்த மாதிரி நம்ம 4 different formulas இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இங்க 209 என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. A principal becomes rupees 2028 in 2 years at 4% yearly in compound interest. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் த பிரின்சிபல். ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இது போல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் n இதெல்லாம் கொடுத்துருந்தா வாட் இஸ் பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மெத்தடை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அப்ளை பண்ண போறோம். இது வந்து பாருங்க, பிரின்சிபல் நமக்கு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்ல 4 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்ல நமக்கு இந்த அமௌண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது கிவன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னது, 2028. இதுதான் ஒரிஜினல் அமௌண்ட். அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி நமக்கு கிடைச்சிருக்கிற டோட்டல் அமௌண்ட். அப்புறம் ஆர் ஈக்குவல் டு 4% சொல்லியிருக்காங்க. அப்புறம் n ஈக்குவல் டு 2 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்னன்னா பிரின்சிபல் அமௌண்ட். இதுதான் நமக்கு என்னன்னு தெரியல. இப்போ நம்ம இப்போ பிரின்சிபல் n, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது, a ஈக்குவல் டு p இன்டு 1 பிளஸ் r பை 100 ஹோல் பவர் n. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால எது மட்டும் தெரியாதுன்னா p மட்டும் தான் தெரியாது, மற்ற எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், தெரிஞ்சதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏன்றது என்னன்னா 2028 ஈக்குவல் டு பிரின்சிபல் நமக்கு தெரியாது 1 பிளஸ் ஆர்னா நமக்கு தெரியும் 4 பை 100 அண்ட் என்னன்றது நமக்கு என்னன்னு தெரியும் 2. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை சிம்பிளை பண்ணிட்டு இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மறுபடியும் சிம்பிளை பண்ணணும். அப்போ 2028 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 by 25. அதாவது 25க்கு LCM எடுத்தீங்கன்னா 25 plus 1 என்னது 26 by 25 the whole square நமக்கு கிடைக்கும். இதுல நமக்கு p தான் வேணும். அப்ப p equal to இங்க என்ன கிடைக்குதுன்னா ஆல்ரெடி இங்க 2028 இருக்கு, இங்க fraction இருக்கு. அந்த fraction 2 times இருக்கு இல்லீங்களா? அப்ப இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா 25 into 25 by 26 into 26. இங்க 26 by 25 2 times இருக்கு. இத நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாத்தும்போது ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறோம். அதனால 25 by 26 25 by 26 வந்து 2 times நமக்கு கிடைக்குது. சரிங்களா? சோ இப்போ நம்ம இந்த சைட சிம்பிளை பண்ணிட்டாலே we will get p. நமக்கு p கிடைச்சிரும். சரியா? சோ அப்போ இங்க இருந்து நமக்கு என்ன பண்ணனும், therefore what is our p அப்படினு பாத்தீங்கன்னா some numerical simplificationல சோ இத வந்து நம்ம கேன்சல் பண்ணனும் அப்படினா 26 into 26 இத கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3 times நமக்கு கிடைக்கும்.
சரிங்களா? 26 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 676. இப்போ இந்த 676 ஆல 28 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 into 25 into 25 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 625. 625 into 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1875 is the answer. சரிங்களா? ஆன்சர் வந்து 1875. ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரியா? சரி, இப்போ நம்ம லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. The time taken for 1000 rupees to become 1331 at 10% per annum compounded annually. இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு அமௌண்ட் 1000 இருக்கு, பிரின்சிபல் அமௌண்ட். அப்புறம் அந்த சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1331 கிடைக்குது 10%ல. என்ன டேட்டா மிஸ் ஆகுதுன்னா n டைம் தான் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. அதான் கேக்குறாங்க. இப்போ இந்த 1331னா 10% ரேட்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளவு பீரியட், என்ன டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதை வாங்க செக் பண்ணிக்கலாம். அப்போ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? n rate of interest principal amount இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஃபார்முலா? p into 1 plus r by 100 the whole power n. இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. சோ இதுல இங்க என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் நமக்கு என்ன தெரியும்? 1000 or 10%, n நமக்கு தெரியாது, amount 1331. சரிங்களா? சரி, இப்போ அங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1331 பிரின்சிபல் 1000 1 plus 10 by 100 and n என்னன்னா எனக்கு தெரியாது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். So first 1000 இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 1331 by 1000 equal to ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். LCM எடுத்துக்கலாம். அப்ப 10 plus 11 11 by 10 the whole power n. சரிங்களா? சரி, இப்போ இது 11 by 10 சொல்லிட்டோம். இந்த பக்கம் என்ன பண்ணலாம்னா இத வந்து 11 cube by 10 cube னு நம்ம எழுதிக்கலாம். So 11 3 times மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1331. So அதனால 11 by 10 the whole power n. இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 11 by 10 the whole power 3 னு சொல்லிக்கலாம். So இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? காம்போனன்ட் ரூல், அதாவது எக்ஸ்போனன்ட் ரூல். எக்ஸ்போனன்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா both sides are equal. நீங்க பாருங்க a power m equal to a power n னா this implies m equal to n. base same இருந்தா power should be equal. இது exponent rule. So this implies நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா n equal to 3. This is our answer. So first நம்ம என்ன பண்ணனும்னா compound interestல வந்து yearly compounded yearly ப்ராப்ளத்துக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணனும். இதுல வந்து என்னென்ன டைப்ல क्वेश्चन கேட்கலாம்? p or n கொடுத்துட்டா what is a கேட்கலாம், and p or n கொடுத்துட்டு what is compound interest கேட்கலாம். a p r கொடுத்துட்டு n கேட்கலாம், a r n கொடுத்துட்டு p கேட்கலாம். சோ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லா சாய்ஸுக்குமே என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேக்குறாங்க அப்படின்றத வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணனும். இன்னைக்கு நம்ம 4 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த 4 ஃபார்முலாஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம தரவு பண்ணிட்டு தென் சிமிலர் ப்ராப்ளம்ஸை கால்குலேட் பண்ணி பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எல்லா ப்ராப்ளத்தையும் போட்டு பாருங்க. அப்பதான் நமக்கு பிராக்டிஸ் பண்ணதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you.